ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம OT7ஓட மாஃபியா கிங் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாஷினி ஹாப்பி பர்த்டேடா, உங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். அதுக்கப்புறம் மை லவ் BTS அண்ட் பிளாக்பிங்க் ஃபார்வர், நீங்களும் OT7 கேட்டிருந்தீங்க. சாரிடா போட டிலே ஆகிடுச்சு. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் தான். அந்த காருக்குள்ளே செம்ம கெத்தாக ஸ்டைலாக கால் மேலே கால் பட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு கூட பாடி கார்ட்ஸோட. டேய், இந்த ஹாஸ்டல் தானே? எஸ் பாஸ். அப்புறம் என்ன, போய் பாருங்கள் அந்த பொண்ணு வராலான்னு. அப்புறம் அவங்க 2 பேருமே இறங்கி போகிறாங்க. ஏய், எஸ் பாஸ். ப்ளூடூத்தை மாட்டிட்டு போங்கடா. அதோட ப்ளூடூத் மாற்றிட்டு அவங்க 2 பேருமே போகிறாங்க. 1/2 hour ஆகுது. இன்னுமாடா? பாஸ் பாஸ், இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியுமா? எஸ் பாஸ். சரி, தூக்குங்க. அதோட அந்த பொண்ணு கையை பிடிக்கிறாங்க. டேய், என்னடா பண்ணுறீங்க? நான் கொடுத்த கடிச்சிப்ப அவன் மூக்கில் வைங்கடா, அவள் கத்த போகிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவளை காருக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுத்தையும் பண்ண முடியாது பாஸ். அவள் கத்தவே இல்லை பாஸ். வாட்? அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பொண்ணையே திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவ்வளோ பிடிச்சிடுது. அவளே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்போது பாஸ். என்னடா பாஸ், யாராவது பார்க்கறதுக்குள்ளே கிளம்பிடலாம் பாஸ், வண்டி எடு. அதுக்கப்புறம் டைரெக்டாக மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. பாஸ், நாங்கள் தூக்கிட்டு வரோம். ஒன்றும் வேணாம். அதுக்கப்புறம் அவரே தூக்கிட்டு அவர் பெட்ரூமுக்கு தான் போகிறாரு. அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணு மூஞ்சில் அவங்க முடி விழுந்திருக்கு. அது அழகாக அவங்க காதுகிட்ட டக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு மேலேயே அந்த பொண்ணோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. ஏன் உன் ஃபேஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஷிட். அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுறாரு. போயிட்டு ஷோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். அவர் பார்த்தோன்னே எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. ஜேகே? ஆமாங்க, அது யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகே, இன்னும் நீ தூங்கலையா? ஹியூம், நீங்கள் எப்போ வந்தீங்க? அப்புறம் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன? உங்களை எதிர்த்து பேசினால அந்த பிஸ்னஸ் மேன், அவனோட பொண்ணை நான் தூக்கிட்டேன். வாட்? என்ன ஜேகே சொல்கிற? ஜேகே, எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. நம்ம விஷயத்தில் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே வரக்கூடாது. ஆனால் ஹியூங், உங்களை எதிர்த்து பேசினவங்க எப்போவுமே நல்லா இருக்கக்கூடாது. சரி, அந்த பொண்ணுங்க மேலே என்னோடய ரூமில். அப்போ தான் சுகா எல்லாத்தையுமே கேட்டுட்டு வராரு. ஜேகே, ஹியூங், நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. அதோட சுகாவும் கூட்டிட்டு ஜேகே ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே சுகாவோட ஃபேஸ் மாறுது, ஆரமோட ஃபேஸும் மாறுது. ஜேகே வெளில தான் இருக்காரு. அந்த ரூமில் வந்து ஆரம் வராரு. வந்து ஜேகே கூட்டிகிட்டு கீழே போயிடுறாரு. ஜேகே, நீ தூக்கிட்டு வந்த பொண்ணு அந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு கிடையாது. ஹியூங், என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு தான். இதோ இவனுங்க தான் சொன்னானுங்க. என்ன பண்ணியிருக்க ஜேகே? இவன் அந்த பொண்ணு கிடையாது. அவளை நான் பார்ட்டியில் பார்த்துருக்கேன். அவள் கிடையாது. என்ன இவங்க சொல்கிறீங்க? அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு இவ தான். ஜேகே, இந்த பொண்ணு இல்லை. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு கீழே இறங்கி வரா. அதுக்கப்புறம் ஆரம், ஜேகே, நான் சொல்கிற வரையும் பாய் திறக்காத. ஜேகே அதோட கோவத்தில் அமைதியாக இருக்கிறாரு. அந்த பொண்ணையே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு கீழே இறங்கி வரா. ஹலோ, என்னோடய பேர் நாம்ஜூன்.
என்னை ஷார்ட்டாக ஆரம்னு கூப்பிடுவாங்க. உங்களை தெரியாமல் என் தம்பி கடத்திட்டு வந்துட்டான். உங்களை பத்திரமா உங்கள் வீட்டில் விட வேண்டியது என் பொறுப்பு. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை. கன்ஃபியூஷன்லேயும் கோவத்துலேயும் ஆரம்ப பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, ஷியூங், நீங்கள் எவ்வளோ பொலைட்டாக பேசுகிறீங்க, எங்கேயாவது வாயை திறக்கிறால பாருங்களேன், எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சத்தம் தான், ஏய் என்னடா பண்ணுறீங்க இங்கே? அது வேறு யாரும் இல்லை, ஜின் தான். மார்க்கெட் போயிட்டு வந்திருப்பாரு. டேய் இதை பிடிங்கடா. ஆமாம் அந்த பொண்ணு யார்? அதுக்கப்புறம் ஆரம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதோட ஜின் அந்த பொண்ணுக்கிட்ட வராரு. ஹே பியூட்டி, மை நேம் இஸ் ஜின், யூ நோ, வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்போ தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், என் தம்பி தெரியாமல் உன்னை கடத்திட்டான். உன்னை இந்த வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் வீட்டில் விட்டுறான், ஓகேவா, டோன்ட் வாரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்ருக்கா, பட் எந்த பதிலுமே சொல்லலை. இன்னுமே ஜேகே கோவம் அதிகமாகுது. ஹியூங், ஹியூங்க்கும் வாய் திறந்து இவள் பதில் சொல்ல, உங்ககிட்டையும் இப்போ வாய் திறக்கல, இவளை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாயினை அடிக்கிறதுக்காக கை ஓங்கிறாரு. அப்போது இன்னொரு சத்தம், ஹியூங் என் கையில் இவ்வளோ ஜாமானை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் அந்த பொண்ணு யார்? ரொம்ப நேரமாக சைக்கிள் அவள் பெண் கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு அது கண்ணு தெரியலையா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வராரு. உங்களுக்கு பென் தானே வேணும்? அதோட பெண்ணும் ஒரு நோட்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வேக வேகமாக அதில் எழுதுறா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, என்னோடய பேர் ஒயன், நான் என்னால் பேச முடியாதுன்னு போட்டிருக்கு. எல்லாருக்குமே ஷாக். அதோட டே, இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக இதை தான் சொல்லிகிட்ருக்கா, உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? அதோட ஜின் வந்து, ஆமாம் எங்களுக்கெல்லாம் புரியல, உனக்கு எப்படிடா புரிஞ்சுது? அதுவா, என்னோடய ஃப்ரெண்டு பேச வராது, அவள் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கா, அதனால் அவள் கூட பேசி பேசி பழகிடுச்சு, சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். நீ வாழ்க்கையிலே இப்போ தாண்டா ஒழுங்காக ஒன்றத்தை கற்றுக்கிட்ட. ஜியோங் அதோட ஜேகேவை பார்த்து, ஜேகே நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க, இந்த பொண்ணை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. ஹியூங் இவளெல்லாம் நான் எதுக்கு விடணும்? ஹியூங் உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், பட் இவளால் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு திட்டு வாங்குறேன். சே எல்லாம் நிற்கிறாளே இவளால் தான். அதுக்கப்புறம் ஜேகே கோவமாக வெளில போயிடுறாரு. இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரில. சுகா வந்து ஆரம்பிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். அதோட எல்லாம் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அதோட டே, ஆமாம் எங்கே அந்த பொண்ணு காலே காணா, சாப்பிட்லையா? இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் போய் விட்டா ஏதாவது சந்தேகம் வரும், நம்ம நாளைக்கு விட்டுக்கலாம். எங்கே அந்த பொண்ணை காணோம்? அதோட ஜின், சரி நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. அப்போது மெயின் டோரை யாரோ திறக்கிற சவுண்ட் கேட்குது. எல்லாருமே அட் டைமில் திரும்பி பார்க்குறாங்க. குட்டியாக ஒரு உருவம் வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். என்கிட்ட யாரும் பேசாதீங்க, நான் தான் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறேன், யாராவது வந்து பிக்கப் பண்ணிங்க பார்த்தா யாருமே பிக்கப் பண்ணல. என் மேலே யாருக்கும் அக்கறையே இல்லை, பேசாமல் நான் அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன்னு தெரில. அதோட ஜிமின் புலம்பி திக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வயனும் ஜின்னும் வராரு. வயனை பார்த்தோன்னே ஜிமின் பேக்கை போட்டுட்டு அப்படியே வயனை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஜேகே வந்திருப்பார் அவரோட பர்ஸ் எடுக்கிறதுக்காக. வயனும் ஜிமினும் ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னே ஜேகே செம்ம கோவம் வருது. பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு உடனே வெளியில் போய்ட்றாரு. எல்லாருக்குமே ஷாக். டேய் முன்ன பின்ன தெரியாத பொண்ணா எப்பரா நீ ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஹியூங் இவ என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் 3-4 வருஷமாக ஃப்ரெண்டு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்குறேன்.
வயன், நீ எப்படிங்க நல்லா இருக்கியா? அவள் சைன் லாங்குவேஜில் நல்லா இருக்கான்றா. நீ எப்படி இங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நானா, இது என்னோடய வீடு தான், இது எல்லாமே என்னோடய ஹியூங்ஸ். இப்போ போனானே இவன் என் தம்பி, எப்போவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அவனை விடு. சாப்பிட்டியா நீ? இல்லைன்றாங்க. வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நடந்ததை சொல்கிறாங்க ஜிமினுக்கு. என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஜேகே அவர் நல்லது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜின், ஆமாம் இன்னும் ஜேகே வரலையா? அவன் தான் கோவம் குறையாமல் வரமாட்டானே. சரி நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் போய் கூப்பிட்றேன், அதோட வரேன். ஹியூங், வேணாம், அவன் கோவம் குறைஞ்சானா அவனே வந்து சாப்பிடுவான், யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதோட எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வயன் எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் வயனை பார்த்தோன்னே. கொஞ்ச நேரத்தில் வயன் அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஜேகே கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவும் ஜிம்மினும் உட்காந்துருக்காங்க. டே அவரோட ஃபோனில், டேய் இந்த பொண்ணை பாடுறா, செம்ம அழகாக ஆடுறாடா, எப்படி வளர்க்குறா பாடுறா இப்போ, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம். அதோட ஜிமின், டேய் போதும்டா, ஓவராக பார்க்காதடா, அதை விடு, இந்த பொண்ணை பாடுறா, செம்ம ஆட்டாக இருக்காடா. அதோட 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சுகா வந்து 2 பேருக்கு அதையும் திருவுறாங்க. ஆஹா, யூங் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? பொண்ணு ஆடுறதையா பார்க்குறீங்க? ஒழுங்காக உருப்புற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு காதை திருவுறாரு. 2 பேருமே ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் வயன் கார்டனுக்கு தான் போகிறாங்க. ஜேகே அங்கே தான் இருக்கார். வயனை பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜேகேக்கு தெரில, பின்னாடி நிற்கிறது வயன்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிவிட்டு, ஹியூங் நான் இப்போதைக்கு வரல, நீங்கள் இங்கேருந்து போங்க. பார்த்தா எந்த சவுண்டுமே வரல. அதோட ஜேகே கோவத்தில் திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே வயன் நிற்கிறாங்க. வயன், நீ எதுக்கு இங்கே வந்த? உன்னை நான் இங்கே வர சொல்லவே இல்லை. அதோட வயன் எதுவுமே பேசலை. அந்த ஜூஸை ஜேகே கிட்டே நீட்டுறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் கேட்டேனா? அதோட கோவத்தில் ஜேகே அந்த ஜூஸை தள்ளிவிட்டாரு. வயன், இப்போ என்ன சொல்ல வர? இந்த ஜூஸே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போ வயன். ஒரு நாள் தான் என்னோடய ஹியூங் கிட்ட நான் இன்றைக்கி திட்டு வாங்கினேன். அதோட எதுவுமே பேசாமல் வயன் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் இடி இடிக்குது. வயன் பயத்தில் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவால் நம்பவே முடியல, அப்படியே நிற்கிறாரு ஃப்ரீஸாகவே. வயனுக்கு சின்ன வயசுலேருந்தே இடினா பயம். வயன் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட ஜேகே வயனை பிடிச்சி தள்ளி வைக்கிறாரு. வயன், என்ன பண்ணுற நீ? அதோட வயன் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. பார்த்தீங்கன்னா திருப்பியும் இடி இடிக்குது. வயன் திரும்பவுமே ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. அப்போது ஜின் உள்ளேருந்து பார்த்துட்ருக்காரு, மேன்ஷனுக்குள்ளேருந்து. இப்போ தான் ஜேகேக்கு சரியான ஆள் கிடச்சிருக்கு. வயன், உன்னை தூக்கிட்டு வந்ததுக்கும் இதுவே காரணமாக இருக்கட்டும். உன்னை தவிர வேறு யாராலும் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அதோட அந்த இடத்துக்கு சுகா வராரு. என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஒன்றும் இல்லைடா. அதோட அந்த ஸ்க்ரீனை இழுத்து மூடிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாருமே மிஷனுக்காக கிளம்புறாங்க. அப்போது ஜின் வந்து, ஏய் நீங்கள்லாம் கிளம்புங்கடா, நான் வயனுக்கு துணையாக இருக்கேன், அவளை இங்கே விட்டுட்டு போகிறது சேஃப் கிடையாது. அதோட ஜிமினும் டேவும் நாங்களும் அவங்க கூட இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட ஆரம், ஜேகே, சுகா இவங்க மட்டும் மிஷனுக்கு போகிறாங்க. அப்போ ஜேகே வயனை மறைச்சிக்கிட்டே போகிறாரு. வயன் அப்படியே ஜேகே வச்ச கண்ணு வாங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வயன் தனியாக ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜின் வராரு. வயன், ஆமாம், எங்களை பற்றி நீ கேட்க மாட்டியா? அதுக்கப்புறம் ஜிம்மினும் டேவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவள் எப்படி கேட்பா? அவளால் தான் பேச முடியாது. டேய் சும்மாறா. அதுக்கப்புறம் வயன்,
நோட்டில் ஏதோ எழுதி காட்டுறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஜேகேவை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி, உங்களை பற்றியும் சொல்லுங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. சரி, நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற, நான் சொல்கிறேன். அப்புறம் ஜின் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். நான், ஜிமின், டே, ஷுகா, ஹாரம், சியோ எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். எங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. நாங்கள் ஆர்ஃபனில் தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் ஜேகேயோட அப்பா அம்மா எங்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க. தன்னோட பசங்க மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்தாங்க. ஜேகேயோட அப்பா மாஃபியா. அப்போது அவங்களோட ரைவல் கேங் அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை நாங்கள் எங்களோட சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு எதுவும்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. என்ன, அவன் அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்கள பழி வாங்கணுன்றதுக்காகவே மாஃபியா ஆகிட்டான். நாங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த மாஃபியா வாழ்க்கைக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா எங்களோட அப்பா அம்மா மாதிரி. அவனுக்கு அடிக்கடி கோவம் வரும், சாப்பிடாம இருப்பான். ஆனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன். இப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருவேன். அவன் ஒரு குழந்தை மாதிரி. வயன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதோட வயன் ஒரு நோட்டில் எழுதுறாங்க, ஜேயோப் எங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓ, அவனா, அவனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆகிருக்கு. அதனால் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக வெளியூர் போயிருக்கான். எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் வந்தால் வீட்டுக்குள்ளே மட்டும் சேர்க்க மாட்டான். ஆடிக்கு ஒரு நாள், அம்மாசிக்கு ஒரு நாள் வர வேண்டியது. இங்கே வீடு இருக்கிறதே மறந்துட வேண்டியது. அதோட வயன் சிரிச்சிட்ருக்காங்க. அதோட டே, அவன் ஒரு குழந்த மாதிரி. வயன் சொல்லப்போனால் கோவம் அடிக்கடி வரும். எதுக்கு அவன் கோவப்படுறானே தெரியாது. எதனாலனா அவங்க அப்பா அம்மா அவன் கண் முன்னாடி இருந்ததுனால அடிக்கடி இப்படி டிப்ரெஷன் ஆகிடுவான். உன்கிட்ட அவன் கோவமாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதனால் நீ தப்பாக எடுத்துக்காத, அவன் ஒரு குழந்தடா. அதோட வயன் தலையாட்டுறாங்க. அவங்க கண்ணில் தண்ணி வருது. ஜிமின், வயன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எங்கள் கூடயே இருக்கலாம். ஏன்னா இவனுங்க மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீ இருந்தினா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கலாமே. வயன் ஜிமினை சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. அப்போ நீங்கள் இருக்கியா? அப்படின்றாங்க. அப்படியே மணி 10 ஆகுது. கொஞ்ச நேரத்தில் மிஷனுக்கு போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட எல்லாருமே கீழே போகிறாங்க. ஜேகே கோவத்தில் அவர் ரூமுக்கு போய் வேகமாக கதவை சாத்துறாரு. அப்போ தான் ஆரம் சொல்கிறாரு, நாங்கள் மிஷனில் தோத்துட்டோம். நாங்கள் இங்கிருந்து தாக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கேங்க்லேருந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம ரைவல் கேங்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கிடைச்சான் அவனை கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறதுல அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது அவனுக்கு. அதோட ஆரம் செம்மையாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் டே, ஜிமின், ஜின் 3 பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க. வயன் டேரெக்டாக ஜேகே ரூமுக்கு தான் போகிறாங்க. வயன் ஜேகே ரூமை திறக்காமலே வெளியே நிற்கிறாங்க. பார்த்தா அங்கே உள்ள செம்ம சவுண்டு கேட்குது, உடைக்கிற சவுண்டு. ஏதோ அந்த ரூமே ரொம்ப ரணக்கலை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சவுண்டு கேட்குது. வயன் உள்ளே போகலாமா வேணாமானே யோசிச்சுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தைரியத்தை வறுத்து வச்சுட்டு வயன் அந்த கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஜேகே அவர் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு. அந்த ரூமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. எப்படி நாங்கள் போகிறோன்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதா? என்னோட மிஷனில் நான் இது வரையும் தோல்வின்றது எனக்கு கிடையாது. மொத்தம் முறையா எப்படி ஜேகே செம்மையாக மூச்சு வாங்குது. வயன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே சமாதானம் பார்த்த வயன் ஓடி போய் ஜேகேவை பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்போ தான் ஜேகே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. அப்போ தான் தெரியுது அது வயான்னு சொல்லிட்டு. வயன், நீ என்ன இப்போ பண்ணுற? இந்த ரூம்க்கு நீ எதுக்கு வந்த? வயனை எதுவுமே பேசலை. அதோட வயன் ஹக் பண்ணியிருக்காங்களே, அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு வயனை ஃப்ரெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஜேகேக்கு செம்ம அழுகையாக வருது. கோவத்தில் அழுதுகிட்டே வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. வயன், வயன், என்னோட மிஷனில் இது வரையும் தோத்தது இல்லை வயன். எனக்கு கோபம் படுது வயன். எங்கள் அப்பா அம்மா கொண்டங்கள நான் கொஞ்சம் கொஞ்சம் பழி வாங்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக இப்போ நான் கொண்டுட்டேன்னா என்னோட மாஃபியா வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கிடைச்சிருவேன். கொஞ்ச நேரத்தில் ஜேகே பயங்கரமாக அழுகிறாரு. அதோட வயன் ஜேகேயோட பேக்கில் தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வயன் ஜேகே பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. வயன், உன் மடியில் படுத்துக்க வயன். வயன் கொஞ்ச நேரத்தில் ஜேகேவை பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஜேகே வயன் மடியில் படுத்துக்கிறாரு. வயன், எனக்கு என் வாழ்க்கையில் தோல்வியே பிடிக்காது வயன். எப்படி வயன், எப்படி இவங்கூட நான் போனேன், தோத்துட்டோம் வயன், நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஜேகே தூங்கிடுறாரு. வயனும் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஜேகே காலைல ஏஞ்சோன்னே வயனை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. வயன், நேற்று வயன் இங்கே தானே இருந்தா? அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஜேகே கீழே போகிறாரு. பார்த்தா ஜின் தான் இருக்காரு. ஜின்னியும், வயனங்க? என்னடா காலைல வயனை பற்றி கேட்குற? ஹியூங், வயன் எங்கே? அவள் ஊருக்கு போயிட்டா. அவளுக்கு ஜிமின் மாதிரியே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு ஆசையா. அதனால் நாங்கள் இன்றைக்கி தான் டிக்கெட் எடுத்து அவளுக்கான படிப்புக்கான எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு அட்மிஷன், அதனால் இன்றைக்கே அவள் கிளம்பிட்டா. வாட்? ஆமாம், இன்னும் ஒரு 10 or 15 minutes அவளோட ஃப்ளைட் இருக்குது. ஏன்டா? அதோட ஜேகே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக ஓடுறாரு. வெளியில் கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாரு. அதோட ஜின், ஐ திங்க் நம்ம பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஜேகே தான் கரெக்டாக ஏர்போர்ட் ரீச் ஆகிடுறாரு. அவர் ரீச் ஆகிறதுக்கும் ஒரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வயன், 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 ஏன் வயன் இப்படி பண்ண? நீ கூட இருப்பன்னு நினச்சேன். ஏன் வயன் என்ன பாதியில விட்டுட்டு கிளம்புற? இன்னைக்கு தான் எல்லாவும் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஏன் வயன் இப்படி பண்ற? ஜேகே உட்காந்து அப்படி அழுகிறாரு. பார்த்தா யாரோ வந்து நிற்கிறாங்க ஜேகே முன்னாடி. அதோட ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, வயன் தான். வயனும் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஜேகே டக்குன்னு ஏஞ்சி வயன் ஹக் பண்ணிக்கிறாரு. வயன், நீ போலியா வயன்? ஐம் சாரி, உன்னை ஹர்ட் பண்ணல. ஐம் சாரி வயன், என்னை விட்டுட்டு போகாது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வயன். என்னை மன்னிச்சிடு வயன். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. அதோட வயனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த சீனை எல்லாருமே பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜின், டேய், என்னமோ யாரையோ பிடிக்காதுன்னாங்க, இப்போ பார்த்தியா அவள் போகிறான்னவோ தம்பிக்கு அழுகை பார்த்தியா? இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு பிடிக்காதம்மா நடிக்கிறது. அதோட
அவனுக்கு தான் இது பழகி போச்சே. யார் மேலே பாசம் வச்சாலும் திட்டுறது தானே வேலை. என்னையே எவ்வளோ முறை திட்டிருக்கான். அதோட சுகா, ஆமாண்டா நீ பெரிய ஆள். யோங் அமைதியாடுறா டேய். நானே பாதியிலே என் தூக்கத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு கடுப்பாக இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தாரம் இருக்கான்ல, அவன் தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். யோங் நம்ம தம்பியும் அவனோட லவ்வோட சேர்றான். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல சீன். போடா. அதோட எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ஜேகேயும் வாயனே பார்க்குறாங்க. அதோட ஜேகே சிரிச்சுக்கிட்டே ஷையால் தலை குனிஞ்சுக்கிறாரு. அதோட ஜிமின், போதுண்டா ரொம்ப வெக்கப்படுற, இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரி நடிக்கிறது. சரி வா கிளம்பலாம். அதோட ஜேகே வாயனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே பார்த்தா வீடு திறந்துருக்கு. எல்லாருமே அலர்ட் ஆகிடுறாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. வயன் நீ என் பின்னாடியே வா. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. அப்போது பயங்கரமான சிரிக்கிற சத்தம். ஜேகே செம்மையாக பயப்படுறாரு. டேய் என்னடா ரைவல் கேங்குன்னு பார்த்தா பேய் ஏதோ வந்திருக்கு போல. எனக்கு பேயினாலே கொஞ்சம் பயம். ஆரம்பியும் என்ன நீ தான் முன்னாடி போகிறான்னு நல்ல போ. டேயும் என்னடா நீ தானே முன்னாடி போன போ. ஜின்யும் என்ன ஜின்யும் ப்ளீஸ், ரைவல் கேங்காக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ போங்க. பேயாக இருந்ததுன்னா ஏன் என்ன பிடிக்கவா? ஜிமினியும் நான் இல்லைடா நீயே போ. அதோட வேறு வழி இல்லாமல் ஜேகே ஃபஸ்ட்டு போகிறாரு. அங்கே யாரோ ஹைட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே. அதோட ஜேகே ஹேண்ட்ஸப். அதோட கண்ணை காட்டினோன்னே அவர் ஃபோனை போட்டுட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேயோப் தான். டேய் பாடுறா, யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க. ஐ திங்க் அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளில பிடிச்சி துரத்துங்க. டே என்னடா ஒரு அண்ணன் வந்திருக்க, யாராவது என்ன மதிக்கிறீங்களா? ஜின் வந்து ஜெயோ வீடு மாதிரி தானே வந்த. நீங்களுமா? அப்புறம் வீடு இருக்கத்தே மறந்துட்டு ஒரு பொண்ணுக்காக எங்களை விட்டு போட்டல. அப்படிலாம் இல்லை, உங்களுக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்க. அப்புறம் எல்லாம் வந்து உட்காடுறாங்க. இது யார் பொண்ணு? அதுவா, அது பெரிய கதை, அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க. அது ஜேயோப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சீக்கிரமாகவே மேரேஜ், நீங்கள் எல்லாருமே வரணும். உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். அப்போ இன்வைட் பண்ண தான் வந்தேன். ஜென்யோங் ஆமாண்டா. இன்வைட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தியா இல்லை வீட்டில் ஏதாவது இருக்குது தின்னுட்டு போகலான்னு வந்தியா? நான் வந்தோடனே சாப்பிட்டுட்டேன், அதான் தெரிஞ்ச கதையாச்சு. சரி என்னோடய மேரேஜ் நாளன்னைக்கு, எல்லோரும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜேயோப்போட வெட்டிங் வருது. எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. அப்போது எல்லார் பக்கத்துலேயும் கேப் இருக்குது. ஜியோ பாடி கார்ட்ஸுக்கு கண்ணை காட்டுறாரு. அப்போ எல்லார் பக்கத்துலேயும் வந்து பாடி கார்ட்ஸ் உட்காடுறாங்க. ஆமாம் எதுக்கு நீங்களாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. சார் பாஸோட ஆர்டர். அதோட ஜேயோப் பார்க்குறாங்க. ஜேயோப் கண்டுக்காத மாதிரியே நிற்கிறாரு. சின்னும் என்னமோ பிளான் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேவும் வயனும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் போகுது. வயன் வயன் ஐ லவ் யூ வயன். சரங்கியோ உனக்கு மட்டும் பேச தெரிஞ்சுன்னா தெரியுமா? என்னன்னு கேட்குறாங்க வயன். அதுவா, பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னோட உதட்ட கடிச்சு. அதோட வயன்
உன்கிட்ட உன் சவகாசமே வேணான்ற மாதிரி சைன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஜேகேக்கான லைட்டாக புரியுது. ஒயன் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம்ல, இதெல்லாம் நம்ம இப்படி பண்ண போகிறது தான். லவ்வர்ஸ்னால் இப்படி தானே ரொமான்டிக்காக பேசணும். அதோட இந்த பக்கம் ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆரம் பக்கத்துலேயும் சுகா பக்கத்துலேயும் 2 பொண்ணுங்க வந்து உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம் தான் பார்க்குறாரு அந்த பொண்ணை. ஹே, நீ என்ன பண்ணுற மினி? சுகா பக்கத்தில் வினி உட்காந்துருக்கா. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்களை சியோப் கூப்பிட்டாரு, நாங்கள் வந்தோம். உங்களுக்கு என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க 6 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் இதே லவ்வோட உங்கள் 2 பேர்கிட்ட வந்தா எங்களை ஏற்றுப்பீங்கன்னு சொன்னீங்க. அதான் வந்துட்டோம். அப்புறம் ஆரம் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. ஆரமும் சுகாவும் ஒரே கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. அப்போது மினியும் வினியும் 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அப்போது ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. மினி ஆரம்க்கும் வினி சுகாக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதோட ஆரம், எங்களுக்கு இந்த லைஃப்லாம் செட் ஆகாது, நாங்கள் மாஃபியாஸ், எங்களுக்கும் இந்த லவ்வுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் மினி, இல்லை நீங்கள் வந்து மாஃபியான்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களை நாங்கள் லவ் பண்ணுறோம், உங்களை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. அதோட ஆரம், ஷோ நான் தான் சொல்கிறேன்ல, இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது, முக்கியமாக எங்களுக்கு. சரி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். நீங்கள் 2 பேரும் 6 வருஷத்துக்கு அப்புறமா இதே லவ்வோட என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து போயிடுறாரு. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கீங்களே. சுகாவும் வினியை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. வினி, நானும் எங்கள் 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் மறந்துடுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, உங்கள் லவ் ட்ரூவானது தான். அதுக்கப்புறம் எங்கள் 4 பேருமே சிரிச்சு பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜின்க்கு ஒரு கால் வருது. பார்த்தா அதில் பேபின்னு சேவ் ஆயிருக்கு. ஹலோ பேபி, என்ன பண்ணுற? பேபி, எங்கள் ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருக்குது. இந்நேரம் நான் அங்கே இருந்ததுன்னா ஜியோ வெட்டிக்கு வந்திருப்பேன். ஏய் இருக்கட்டும், உன் ஸ்டடீஸ் முடிஞ்சதுன்னா பார்த்துக்கலாம். ஆமாம் பேபி, இன்னும் 6 மந்த் தான், அதுக்கப்புறம் நானும் வந்துடுவேன். அடுத்தது நம்ம மேரேஜ் தானே. மேடம்க்கு அவ்வளோ ஆசை போல். அப்புறம் என்னோடய வேர்ல்டு ஹேண்ட்ஸமை நான் தானே டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் டேவும், நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுடா, எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் சிங்கிள் தான், உனக்கு நான் எனக்கு நீ, எல்லோரும் கமிட்டடாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்காங்க, கவலைப்படாத. ஏதாவது சண்டைனா நம்மக்கிட்ட தான் வருவாங்க, அது வரையும் அதுக்கு நம்ம சிங்கிளாக இருக்கணும்ல. ஜிம்மின் அதோட, இப்படி சொல்லி தான் மனசை தேர்த்திக்கணும், வா வெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதோட எல்லாருமே எழுந்துச்சி போகிறாங்க. அப்போது ஜேயோப்போட ஒய்ஃப் அந்த ஃப்ளாரை தூக்கி போடுறாங்க. அப்போது மினி வினி வயான் 3 பேருமே சேர்ந்து பிடிக்கிறாங்க. அப்போது ஆரம் சுகா ஜேகே 3 பேருக்கு மூஞ்சிலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போது ஜின், 3 பேர் வெட்டிங்கும் ஒன்றா வச்சிட வேண்டியதுதான். அப்போ ஜேயோப், வேணாம் 4 வெட்டிங்கை வச்சிடலாம், உங்களோட பேபியும் வந்துடுவாங்கல்ல. அதோட எல்லாமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படியே ஹாப்பியாக போகுது. ஓகேடா அம்மி, மாஃபியா கிங்ஸோட கதை இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. Bye அம்மி, சரங்கே.